அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த ரமலானுடைய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வழிபாடுகளை செய்வதிலே உற்சாகத்தையும் அக்கறையையும் அல்லாஹ் தந்தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே 30 நாட்களுக்கும் தோதுவாக இருக்கின்ற வகையிலே ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்து உங்களுக்கு நாம் பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்திலும் இது போன்ற நடைமுறை இருந்து வந்திருக்கிறது. இப்போதும் நாம் இதனை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நடவடிக்கைகளை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஒரு தர்பியா நோக்கோடு நாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் என்ற அடிப்படையில் ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பிலே நாம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இந்த ரமலானுடைய காலம் நம்மை நாம் பக்குவப்படுத்துவதற்கு, நம்முடைய ஒழுக்கத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம். இதை விட்டால் இதற்கு ஒரு சிறந்த காலகட்டம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எதிர்வரக்கூடிய ரமலானில் நாம் இருப்போமா இல்லையா என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற. எனவே அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் இந்த ஒரு மாத காலம் நாம் நற்பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், தர்பியா பெற்றுக்கொள்ள வேண்டும். தர்பியா என்பது ஒரு முஸ்லிம்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு ஒரு இறைமுறை பயிற்சி தான் தர்பியா. தர்பியாவுடைய பொருள் வளர்ப்பது, செம்மைப்படுத்துவது, நல்ல ஒழுக்கங்களை, பண்பாடுகளை வளர்த்துக் கொள்வது, தக்வாவை வளர்த்துக் கொள்வது, அதுபோல தீமைகளிலிருந்து விலகுவதையும்
நாம் வளர்த்துக் கொள்வது. இத்தனை அர்த்தம் இந்த தர்பியாவுக்கு இருக்கிறது. எனவேதான் நாம் சொல்கிறோம், தர்பியா என்பது மனித சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்றாகும். ஒரு மனிதன் தன்னை பண்படுத்திக் கொண்டால், தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டால் சமுதாயம் அதனால் சீர்வரும். தனி மனிதனுடைய சீர்திருத்தத்தில் தான் சமுதாயத்தினுடைய சீர்திருத்தமே இருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இந்த சமுதாயமும் சீர்பெற வேண்டும். ஏனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்பது அல்லாஹ் சொல்வது போல ஒரு சிறந்த சமுதாயம். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், மனித சமுதாயங்களிலே மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், இத்தனைக்கும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே இது இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இந்த தர்பியா என்பது ஒரு அவசியமான ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தர்பியாவுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கு ஈமான் மட்டும் போதுமாகாது. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், இதுவே நம்மை சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும் என்று அவன் எண்ணி இருமாந்து விடக்கூடாது. அவனுடைய ஈமானை பாதுகாக்கின்ற தர்பியா என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் அவனை விட்டும் காணாமல் போய்விடும். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தம்முடைய மனதை பண்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தம்முடைய மனதை பாழ்படுத்தி கொண்டாரோ அவர் தோற்று விட்டார். சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த தர்பியாவை பெற்றுக்கொண்டாரோ, பக்குவத்தை அடைந்து விட்டாரோ, இன்னும் வதகர இஸ்ம ரப்பிஹி, தம்முடைய இறைவனுடைய திருப்பெயரையும் அவர் சொல்லிக் கொண்டாரோ, தன்னுடைய இறைவனையும் அவர் துதித்துக் கொண்டாரோ, ஃபஸல்லா, தொழுகையும் நிறைவேற்றினாரோ, அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். பக்குவப்படுத்தி கொண்டவர், தம்மை சீர்படுத்தி கொண்டவர், அல்லாஹை நினைவு கூறி தொழுகையையும் நிலைநாட்டியவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது சூரத்துல் ஆலா 87வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். இன்னொரு வசனத்திலே சூரத்து தாகாவிலே அல்லாஹ் சொல்கிறார், நரகத்திற்கு சிலர் வருவார்கள். அவர்கள் யார்? இன்னஹு மயதி ரப்பஹு முஜ்ரிமன், குற்றவாளியாக யார் தம்முடைய இறைவனிடத்திலே வருகிறாரோ, ஃபைன்ன லஹு ஜஹன்னம், அவருக்கு நரகம் இருக்கிறது, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவர் சாகவும் மாட்டார், வாழவும் மாட்டார். ஒமையதிஹி மூமினன், யார் மூமீனாக வருகிறாரோ தம்முடைய இறைவனிடத்திலே, கத அமில சாலிஹாத், நல்ல அமல்களையும் செய்துவிட்டு வருகிறார்களோ, ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்தில் உலா, அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள், அந்தஸ்துகள் இருக்கின்றன. ஜன்னாத்து அத்னின், அவர்கள் தோட்டங்களிலே இருப்பார்கள். தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு,
வஸாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. இது யாருக்குரிய கூலி என்று அல்லாஹ் சொல்கிறார். வஸாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யார் தம்மை பக்குவப்படுத்திக் கொண்டாரோ, தம்மை பண்படுத்திக் கொண்டாரோ அவருடைய கூலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தில் இருக்கிறார். எனவே பக்குவப்படுத்துவது, பண்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அவங்கதான் யார் தன்னை பண்படுத்தினாரோ அவங்கதான் இந்த உலகத்திலும் ஜெயிக்க முடியும், மறு உலகத்திலும் ஜெயிக்க முடியும் என்பது திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரியக்கூடிய ஒரு உண்மை. எனவே நம்மை பொறுத்த வரையில நமக்கு தர்பியா என்பது அவசியமான ஒன்று. நம்முடைய இந்த உலக மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தர்பியா, அது நல்ல விதமாக அமைவதற்காக ஒரு தர்பியா நமக்கு தேவைப்படுகிறது. அப்போதுதான் இந்த உலகத்திலும் நாம் ஜெயிக்க முடியும், மறு உலகத்திலும் ஜெயிக்க முடியும். இறை தூதர்கள் அனுபவப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை பண்படுத்துவதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, ஏன் அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறார். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம், அவர் என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவருடைய வசனங்களை அவருக்கு ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், அதற்கு முன்பு வரை அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் மனிதர்களை பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் இது வெறும் நோன்பு மாதம் மட்டுமல்ல, இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால், அதில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நேர்வழியை தெளிவாக அறிவிக்கக்கூடியது, சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடியது. எனவே இந்த மாதத்தை அடைபவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த நோன்பே எதற்காக என்று சொன்னால், இந்த மாதத்திலே குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அருளப்பட்டதனால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே பார்க்கலாம். இந்த ரமலானுடைய மாதம் இது தர்பியாவுடைய மாதமும் கூட. ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கு? இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கு, தீமைகளிலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி, ஒரு நற்பயிற்சி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. நோன்பனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் இறையச்சமுடையவராய் திகழ வேண்டும். அது சும்மா நடந்துவிட முடியுமா? இந்த ஒரு மாத காலம் அதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வை பயப்படுவது, எப்படி அவனுக்கு அஞ்சு பயந்து நடப்பது, அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே வளர்த்துக் கொள்வது என்பதற்கு ஒரு மாத காலம் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியில தான் இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல். யார் நோன்பு நோர்த்து கொண்டு பொய்யான பேச்சுக்களையும்
அதன்படி செயல்படுவதையும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யதஅதஅஹு வ ஷராபஹு. அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார். செஞ்சு பாருங்க, நோன்பு வைக்கிறோம், ஆனா இந்த பக்குவம்லாம் நமக்கு வரல, இறையச்சம் வரல, பொய் பேசுறது தவிர்க்கணும், தீமைகளை தவிர்க்கணும், அதெல்லாம் வரல. இதற்கு முன்னால நாம எப்படி இருந்தோமோ அது மாதிரியே தான் இந்த நோன்பு வைத்துக் கொண்டு நாம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த நோன்பு இறைவனுக்கு தேவையில்லைன்றாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்கள் உங்களை பட்டினி போட்டுக் கொள்வதில் ஒரு லாபமும் கிடையாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நோன்பினுடைய நோக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியாக இது இருக்கிறது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ரமலானை எந்த ஒரு பயிற்சியும் பக்குவமும் இல்லாமல் கடந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மை. எனவே நாம் இந்த மாதத்திலே பக்குவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அலுவல்களிலே மூழ்கி விடுகிறோம், அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். நமக்கு தேவை என்ன? இந்த துன்யாவுடைய விஷயங்களை எடுத்துக்கொள்வது, சம்பாதிப்பது, குடும்பத்தை பார்ப்பது, இதிலேயே நாம் ஈடுபட்டு இதற்கு பின்னால் ஓடி நாம் இறைவனை மறந்து விடுகிறோம். நமக்கும் இறைவனுக்கும், நமக்கும் மார்க்கத்துக்கும் உண்டான அந்த இடைவெளி தூரமாகிக் கொண்டே வருவதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. செல்போன், இன்டர்நெட் போன்ற விஷயங்களிலும் நாம் மூழ்கி கிடக்கும் போது இந்த நிலை உருவாகிறது. எனவே இதெல்லாம் மாற வேண்டும், நம்மிடத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மாதத்தை ஒரு நற்பயிற்சி எடுத்துக் கொள்வதற்குரிய மாதமாக எடுத்துக்கொண்டு அதிலே நாம் பக்குவம் பெற வேண்டும். அதற்கான வழி வகைகள் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயிக்க முடியும் என்பதற்கான செய்திகளை அடுத்தடுத்து நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த கிளாஸை, இந்த பாடத்தை, இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு